வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நிஃப்டியும் சென்செக்ஸும் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. சரிங்களா, வேறு என்ன நல்லா ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு ஃபென்டாஸ்டிக்கான சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும், எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும், என்ன பிரதர் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டில் எந்த பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு கம்மியான பீப்புள் வச்சு தான் சர்வே எடுத்திருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு ஒரு ஓவரால் ரிசல்ட் எடுத்துட முடியாது. ஏன் தெரியுங்களா, அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹாப்பி பீப்புள் ஹாப்பி கண்ட்ரி. இந்த சர்வே முக்கியமாக 2025 ரிசல்ட்ஸ். சரிங்களா, 2024 கூட கிடையாது, இப்போ கரண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்க 2025 ரிசல்ட்ஸ். நான் வந்து கீழே இருந்து வரேன். பங்களாதேஷ் வந்து 134th ரேங்க்கில் இருக்காங்க. சரிங்களா, இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, இவங்க தான் வந்து ரொம்பவும் ஹாப்பியாக இல்லை. நான் வந்து நாங்கள் ரொம்ப 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 கொஞ்சம் மனசு சோர்வுலேயே இருக்கும், எப்பயுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள பங்களாதேஷ் வந்து 134. சரிங்களா, அடுத்தது ஸ்ரீலங்கா 133. இது ஏன்னு உங்களுக்கே தெரியும், பொருளாதார நெருக்கடி, சரியான ஒரு ஆட்சி இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால பண மதிப்பு வந்து ரொம்ப 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 ஒஸ்டாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்ரீலங்கா வந்து இந்த பிளேஸில் இருக்குன்னு நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் போகும். பட் நம்ம கண்ட்ரி எப்படி இங்கே வந்துச்சு, என்ன அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றீங்களா? எஸ், இது வந்து இந்தியா வந்து 118th பொசிஷனில் இருக்குங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதாவது தனிப்பட்ட மனிதன் ஒவ்வொருத்தர் கேட்கும்போது ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் சொல்லுவாங்க. இது சர்வே எடுத்திருக்காங்க. பட் இந்த சர்வே எடுத்த பீப்புள் வந்து எப்படி அவங்க மைண்ட் செட் இருக்குது, அவங்களோட மூட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட அந்த டைமில் எடுக்கும்போது அவங்களோட விஷன்ஸ் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் இந்த சர்வே எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 25% வந்து எடுத்துக்கலாம் நான் சொல்லுவேன். சரிங்களா, இந்தியா 118வது இடத்துல இருக்குன்னா, பட் யாரை கேட்டாலும் வந்து நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படின்றது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா, இந்தியா வந்து 118வது இருக்குது ஆச்சரியமாக படுறேன் அப்படின்னா, அதுக்கு கீழே தாங்க பாகிஸ்தானே வருது, 109 பொசிஷனில் இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா 95th பொசிஷனில் இருக்குது, நேபாள் 92 பொசிஷனில் இருக்குது, சைனா 68ல் இருக்குது, ரஷ்யா 66ல் இருக்குது, பிரேசில் 36ல் இருக்குது, யூஎஸ்ஏ 24ல் இருக்குது. இதுதான் முக்கியமான ஆச்சரியமான விஷயம். இது எல்லாமே வந்து நான் ரேண்டமாக மிகப்பெரிய கண்ட்ரிஸ் மட்டும் எடுத்துட்டேன். பட் டாப் 10ல் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஹாப்பியஸ்ட் பீப்புள் வந்து 10th பொசிஷனில் மெக்சிகோவில் இருக்காங்க, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. 9th வந்து லக்சம்பர்க், 8th வந்து இஸ்ரேல். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வார் நடந்துகிட்ருக்கு இந்த சமயத்துலையும் ஹாப்பியாக பீப்புள் இருக்காங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். நார்வே 7th பொசிஷனில் இருக்குது, 6th பொசிஷனில் கோஸ்டாரிக்கா, 5th பொசிஷனில் நெதர்லாண்ட், இதை நான் எதிர்பார்த்தது தான். 4th பொசிஷனில் ஸ்வீடன், அதே மாதிரி 3rd பொசிஷனில் ஐஸ்லாண்ட், 2nd பொசிஷனில் டென்மார்க். அப்போ 1st பொசிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இந்த கண்ட்ரி தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. நான் சொல்ல வேண்டியதே இல்லை எந்த கண்ட்ரின்னு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் பிரதர் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபின்லாண்டு தாங்க இருக்குது. எஸ், சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாண்டி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒபிசிட்டின்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நிறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய பெரிய ஒரு நோயெலாம் இருக்கு இல்லையா, டயபெட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி பிபி இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தையோட இந்த ஒபிசிட்டின்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம். பார்க்குறதுக்கு ரொம்ப கேஷுவலாக தெரியும், இதனால் எந்த பிரச்சனையும் வராது. பட் ஒன்ஸ் ஏஜ் ஏற 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 ஒபிசிட்டி வில் கிவ் மோர் ப்ராப்ளம்ஸ் டு த ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இது நான் சொல்ல வரேன்னா, இதுலேயும் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. டாப் 5 ஸ்டேட்ஸில் அதாவது எந்த 5 ஸ்டேட்ஸில் ஒபிசிட்டி பீப்புள் அதிகமாக இருக்காங்க, ஏதாவது ஒரு க்ளூ இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ஸ்டேட் இந்த நான் சொல்கிறதுல டாப் 1 பொசிஷனில் வராது. எஸ், ஏன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், இந்த ஸ்டேட்டா அந்த ஸ்டேட்டா நினச்சிருப்போம். ஏதாவது நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு 4-5 ஸ்டேட் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக தான் நினச்சிருப்போம். ஆனால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமா புதுச்சேரி தாங்க நம்பர் 1ல் இருக்குது. என்ன பிரதர் சொல்கிறீங்க? எஸ், அது தாங்க நம்பர் 1 பொசிஷன். ஒபிசிட்டியில் அதிகமாக இருக்குது. மென் வந்து 9.2%, விமன் வந்து 18.2% வந்து ஒபிசிட்டி வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்த பொசிஷனில் சண்டிகர், மென் வந்து 8.6%, விமன் வந்து 16.3% இருக்காங்க. அதுக்கு அடுத்தது டெல்லி, மென் வந்து 6.9%, விமன் வந்து 14.2% இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பஞ்சாப், மென் வந்து 8.3%, விமன் வந்து 14.2%. அதுக்கு அடுத்தது எந்த ஸ்டேட் தெரியுமா? நம்ம ஸ்டேட்டு தாங்க, தமிழ்நாடு தாங்க.
சொல்கிறாங்க. மென் வந்து 8.7%, விமென் வந்து 14.1%. ஸோ ஓவராலாக இந்தியாவில் பார்க்கும்போது மென் வந்து 4%, அதே மாதிரி விமன் வந்து 6.4%. சரிங்களா? அது என்ன முக்கியமான விஷயம், அதானி என்ன எல்லாத்துலேயும் உள்ளே வந்துட்டார். இதில் மட்டும்தான் உள்ளே வரலன்னு நினச்சேன், இப்போ இதுலேயும் உள்ளே வந்துட்டார். கேபிள் அண்ட் ஒயர் பிஸ்னஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கேபிள்ஸ் அண்ட் ஒயர்லெஸில் யார் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் யார் சக்கப்போடு போட்டுட்ருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ அதானி வந்து தே ஆர் கோயிங் டு என்டர் இன்டு கேபிள் அண்ட் ஒயர் பிஸ்னஸ். ₹1 ₹2 75,000 கோடிக்கு தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. KEI இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப் இந்தியா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், ஹேவல்ஸ் இந்தியா. இப்போ இவங்க எல்லாருமே கடந்த 2 மாதமாக நெகட்டிவில் தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் தெரியும்? மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால. ஸோ இவர் உள்ளே வந்துட்டாருன்னா எந்த நிலைமைக்கு போக போகிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஷேர் மார்க்கெட் டிக்ளைன் ஆனாலும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு முக்கியமான ரீசன். ஷேர் மார்க்கெட் மேலே போனாலும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் முக்கியமான ரீசன். ஸோ அந்த விதத்தில் முடிஞ்ச மார்ச் 1 to 15, 1-15 டேட்டுக்குள்ளே FPI ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எந்த செக்டாரில் பணத்தை வெளியில் எடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க பணத்தை மேக்ஸிமம் வெளியில் எடுத்ததுனால தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் சொல்லலாம், ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். எந்த செக்டாரில் இந்த கிராஷ்லையும் பணத்தை போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நெட் அவுட்ஃப்ளோ பணத்தை வெளியில் எடுத்ததில் டாப் பொசிஷனில் இருக்கிறது IT செக்டார் தான். 6,934 crores வெளியில் எடுத்திருக்காங்க. FMCG 5,106 crores வெளியில் எடுத்திருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸ் 3,640 crores, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3,311 crores, ஹெல்த் கேர் 2,049 crores, கேபிட்டல் குட்ஸ் 1,912 crores, கன்சியூமர் சர்வீசஸ் 1,900 crores, பவர் செக்டார் 1,867 crores, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1,566 crores. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே வெளியில் எடுத்திருக்காங்க. எதில் போட்டிருக்காங்க இந்த மார்க்கெட் கிராஷ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெட் இன்ஃப்ளோ மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் 1,179 crores, சர்வீஸ் செக்டார் 305 crores, அதே மாதிரி மீடியா என்டர்டைன்மெண்ட்டில் 143 crores. ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏஐனா அவங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், செயற்கை நுண்ணறிவு. ஸோ இதில் வந்து 2022 தான் முதல்ல ChatGPTன்றவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இது மூலிமா நீங்கள் நிறைய பேர் வந்து எந்த செக்டார் துறையை தேர்ந்தெடுக்கலாம், காலேஜ் டிகிரி முடிச்ச உடனே நம்மளுக்கு வேலைவாய்ப்பு இதில் அப்படியே அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வந்து இது நான் சொல்கிறது மூலிமா இந்த செக்டாரில் போகலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஏஐயில் பார்த்தினாக்கா மினிமம் வந்து இப்போ இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $5,000 $60,000 வரைக்கும் per month வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. எப்படின்னா த்ரூ இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ ChatGPT வந்ததுக்கப்புறம் ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கம்பெனி முன்னாடி வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா NVIDIA, NVIDIA. ஸோ இவங்க வந்து ஜென்ஸ் வாங்குன்றது மிகப்பெரிய ஒரு ஆள். நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோவில் அவரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் அந்த கம்பெனி உள்ளே வந்துருச்சு, அடோப் உள்ளே வந்துருச்சு, மெட்டா உள்ளே வந்துருச்சு, கூகுள் உள்ளே வந்துருச்சு. அது இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனி வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து $5,000 $60,000 per month வந்து சம்பாதிக்கிறாங்க. எது மூலியமானா த்ரூ மாஸ்டர் கிளாஸஸ், நியூஸ் லெட்டர் அண்ட் ஸ்பான்சர்டு கண்டென்ட் இது மூலிமா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதில் யார் வந்து ரொம்ப கில்லாடி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அசன் தூர் அப்படின்றவர் தான். இதில் வந்து 387.8K ஃபாலோவர்ஸோட இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ப்ரோ ஹியூமன் நியூஸ் லெட்டர். சரிங்களா? ஸோ ஆரம்பிக்கும் போது ரொம்ப கேஷுவலாக லிங்க்டின்லையும் எக்ஸ்லையும் வந்து அவரோட நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போது அவரோட போஸ்ட் பண்ண டேட்டாஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏகப்பட்ட கம்பெனியை வந்து அவரோட ஸ்பான்சர்டு கண்டென்ட்டாக எடுத்துட்டாங்க. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா NVIDIA, அடோப், சின்தீசியா, 11 லேப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனி வந்து அவரை போட்டி போட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி தாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 150K சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஆனால் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? இது ஒர்க் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் வச்சிருக்கிறார். லிங்க்டின்ல 30 பேரும், இன்ஸ்டாகிராமில் 50 பேரையும் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா $3,000 $5,000 per month வரைக்கும் கிடைக்குது. இவர் வந்து இஸ் அ பேஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. இப்போ இவர் கரண்ட்டாக வந்து $60,000 per month வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஏஐயில் நம்ம இந்தியா இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எஸ், இந்தியாலையும் ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமன் குப்தா. நொய்டாவில் இருக்கிறாரு வித் 22.9K ஃபாலோவர்ஸ். இவர் யார் கூட கொலாபரேஷன் வச்சிருக்காருன்னா மிகப்பெரிய கம்பெனியான அபாக்கஸ், டெக்டோப்ளஸ், அலிபாபா, 10web, விக்ஸு, இன்வீடியோ. இவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்புக்கு $200, கண்டென்ட் சர்வீசஸ்க்கு $750 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஏஐ மூலயமா இப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்மில் அதிக பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டாப் மோஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது வித் 65 million இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதுக்கடுத்தது யூடியூப்பில் 2.25 million இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிக்டாக்ல 1 lakh இன்ஃப்ளூயன்சர்ஸ், லிங்க்டின்ல 17 million, எக்ஸ் தளத்தில் 4.8 million, ஃபேஸ்புக் மெட்டாவில் 50 million இன்ஃப்ளூயன்சர்ஸ்
இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், டெக்ஸ்டைல் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே ஃபுல் ஃப்ளெஜில் வரும். போனஸ் வந்து 2:3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 920% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 இயரில். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்களா, பதம் காட்டன் யான் லிமிடெட், மல்டி பேக்கர் கம்பெனி. டார்கெட் ப்ரைஸ் 97.85, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 126.32 crores, 52 வீக்ஸ் ஐ வந்து 127.56, 52 வீக்ஸ் லோ வந்து 9.61, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 77.78% கொடுத்துருக்கிற ஒரு கம்பெனி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 2 வாரத்தில் மட்டுமே மார்க்கெட் வந்து March 1 to 15 மட்டும் பார்த்துட்டு யார் வந்து மார்க்கெட் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி மிட் கேப் டாப் 150 கெய்னர்ஸ் வந்து லாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி 1249.5 வந்து டார்கெட் ப்ரைஸ், 27.1% வந்து ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் மோஸ்ட் மார்க்கெட் கெய்னர்ஸ் 1198.0, 22.3% வந்து growth காமிச்சிருக்க கம்பெனி. யூனோ மிண்டா 1112.6 டார்கெட் ப்ரைஸ், 22.2% வந்து growth காமிச்சிருக்காங்க. மெசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் 2625.3, 21.9% வந்து growth காமிச்சிருக்க கம்பெனி. அதுக்கப்புறம் NLC இந்தியா 248.6, 21.6% வந்து growth காமிச்சிருக்கிற ஒரு கம்பெனி. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம இன்றைக்கி ஒர்க்கை முடிச்சிடலாம். அதாவது கோல்டு எந்த அளவுக்கு மேலே போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் மட்டும் ஒரு கோல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெட்டு இல்லைனா BMW இல்லைனா ஒரு ஆடி காரே வாங்க முடியும். என்ன பிரதர் சொல்கிறீங்க? இது வந்து இப்போ கிடையாதுங்க, ஆரம்பத்துலேருந்தே ஒரு கம்பேரிசன் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான கோல்டு ப்ரைஸஸ் வந்து கார் ப்ரைஸஸ் எப்படி தான் அப்படின்ட்டு. சரிங்களா? கேட்டுங்க, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். 1990 1 kg ஆஃப் கோல்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாருதி 800 வாங்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. 2000 1 kg ஆஃப் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் ஒரு மாருதி சுசுகி STM வச்சுருக்க முடியும், வாங்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து மேட்ச் ஆகுது. 2005 1 kg ஆஃப் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா இவங்க ஒரு டொயோட்டா இனோவா வாங்க முடியும். 2010 1 kg ஆஃப் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனரே வாங்கலாம். 2019 1 kg ஆஃப் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா BMW X1 SUV மாடலே உங்களோட வாங்க முடியும். 2025 இந்த வருஷம் நீங்கள் 1 kg வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வாங்கலாம்னா BMW X3 வாங்கலாம், ஆடி S5 வாங்கலாம், ஆடி A6 வாங்கலாம், ஆடி Q3 வாங்கலாம். இதே மாதிரி போச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டே போச்சுன்னா 2040 1 kg ஆஃப் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா ப்ரைவேட் ஜெட்டு நீங்கள் வாங்கலாங்க. அதுதாங்க இன்றைக்கி இருக்கிற கோல்டு ப்ரைஸஸ் கார் ப்ரைஸ். சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க கோல்டு எந்த அளவுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு. ஒரு கோல்டு வச்சுருந்தோம்னா 1 kg கோல்டு வச்சுருந்தோம்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜெட்டே வாங்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ஜெட் வேகத்தில் போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது டெஸ்லாவுக்கு குளோபல் வைஸில் இங்கேருந்து மார்க்கெட்டில் ஃபாரினில் டெஸ்லா கம்பெனி உங்களுக்கு தெரியும், யூஎஸ்ஏல இருக்குது. இங்கேருந்து காம்பனன்ட்ஸ் கொடுக்குறதா சில கம்பெனிஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து டாட்டா ஆட்டோ காம்பனன்ட்ஸ், TCS, டாட்டா டெக்னாலஜிஸ், டாட்டா எலக்ட்ரானிக்ஸ், இவங்க எல்லாருமே டெஸ்லா குளோபலுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு காம்பனன்ட்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ விரைவில் டெஸ்லா இங்கேயும் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற டாட்டா குரூப் இங்கேயே வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக காரோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக குறையும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம வேணால் முடிக்கும் போது என்ன பார்க்கலாம்னா, இந்த படத்துலலாம் வரும் ஒரு ஆர்ட் வந்து படத்தை பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் ரேட்டு கேட்டால் 10 கோடி 20 கோடி 30 கோடி அப்படின்வாங்க. உண்மையிலே இதெல்லாம் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்டால் எஸ், நம்ப முடியுது தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட் கலெக்டர் அண்ட் ஃபிலாந்த்ரபிஸ்ட் வந்து பார்த்தினாக்கா கிரண் நாடார் லாஸ்ட் வீக் வந்து MF உசைன் அப்படின்ற கிராம் யாத்ரான்ற ஆர்ட்டை வந்து ஹையஸ்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 119 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13.8 மில்லியன் இந்த ஒரு ஆர்ட்டை வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ அமிர்தா ஷேர் இவங்க வந்து அதே மாதிரி இது வந்து தொடர்ந்து நடந்து தாங்க இருக்குது, சும்மா இல்லை. அமிர்தா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கில்ஸ் த ஸ்டோரி டெல்லர் அப்படின்றது 7.4 மில்லியனுக்கு வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 2023 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி SH ராஜாஸ் ஜெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஆர்ட் வந்து $6.2 மில்லியன் ஆகஸ்ட் 2023 வந்து சோல்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி அவரோட திருப்பி அகைன் SH ராஜாஸ் வந்து கலிஸ்டி அப்படின்ற ஒரு ஆர்ட் வந்து $5.6 மில்லியன் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு மார்ச் 2024. அது மட்டும் இல்லாமல் VS கைன்டோண்டேஸ் அப்படின்ற ஒரு ஆர்ட் வந்து $4.8 மில்லியன் பிப்ரவரி 2022 சோல்ட் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப வீடியோ லென்த்தியாக பார்க்கக்கூடாது, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் எவரிவன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம பண்ணுற வேலையை யூடியூபே பண்ணும். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களால் முடியலைன்னா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணாலும் ஐ வில் ரிப்ளை. ஸோ அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.